கடிக்கிறான், தம்பி கடிக்கிறான், ஐயோ கடிக்கிறான், சும்மா கடிக்கிறான், என்ன கடிக்கிறான். அட என்ன இல்லைங்க, காவல்துறை காவல்துறை நமது நண்பன் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டுருந்தோம். ஆனால் அந்த தாவேக்கா தற்கூரி கூட்டம் இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுதான்னா, தமிழ்நாடு காவல்துறைனாலே அவன் தலைவனுக்கே பிடிக்காது, அப்புறம் இந்த தற்கூரி கூட்டத்துக்கு எப்படி பிடிக்கும். தர்மபுரியில் ஒரு மதுபான கடையை எடுக்க சொல்லி போராட்டம் பண்ணி வீரியமாக பண்ணியிருக்காங்க. காவல்துறை எல்லா இடத்துலையும் சட்ட ஒழுங்கை பேணி காப்பதுக்காக எப்போ ஒதுங்கிப்போ, நல்லா இருப்பேன், இங்கே தள்ளாத, அங்கே கொஞ்சம் அங்கே தள்ளி அப்படின்னு அவர்கள் தங்களுடைய கைகளை வைத்து அணை கட்டுவது தான் வேலை. மற்றபடி இப்போ தடியடி நடத்துவதற்கு ஒரு போர்ஸை கொண்டு விட்டாங்கன்னா அவங்க தடியும் தட்டியும் எடுத்துக்கிட்டு வந்து நின்றுட்டு அணை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. தடியை ஒரு பக்கம் வாங்கிட்டு இதை அப்படி முன்ன நிப்பாட்டிக்கிட்டு அணை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. அது அது ஒரு ரூல்னு வச்சுக்குவோம். இவர்கள் காவல்துறை அவர்கள் நமக்கு பாதகம் இல்லாமல் பண்ணணும்னு பண்ணுனா, இந்த கற்பூரி கூட்ட தலைவன் 41 பேரை கரூரில் கொன்ன, என்னங்க நான் சொல்லலைங்க, யாரும் சொல்கிறாங்க. காங்கிரஸே அவங்க கூட கூட்டணிக்கு போதாம ராகுல் காந்தியே பேசிட்டாரும்ப. பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க வீட்டில் விழுந்து கிடந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறாப்ப, அந்த மாதிரிலாம் இருக்காரும்ப. பிரவீன் சக்கரவர்த்தின்னா அவார்டு அப்படி தான் இருப்பாள். விழுந்தா எந்திக்கவே மாட்டாங்க, கால் விழுந்தாங்கன்னா இல்லைங்க. அதாவது அது சேமமாக இவர் வீட்டில் விழுந்து கிடக்காங்களாம், போகாமல் விழுந்து கிடக்காங்களாம் கூட்டணிக்கு. ஆமாம் 35 இங்கே அப்படின்னு பேசிட்டாலும், இங்கே தமிழ்நாட்டில் அவளுக்கு 35 துணை முதலமைச்சர், பாண்டிச்சேரியில் அவளுக்கு 20 இவளுக்கு 10 இவளுக்கு துணை முதலமைச்சர், கர்நாடகாவில் இல்லை நம்ம கேரளாவில் காங்கிரஸுக்கு 100 இவளுக்கு 40. யாருக்கு? நம்ம தவைக்கா தற்கொலை தலைவருக்கு 40 துணை முதலமைச்சர். ஆக 3 அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், 3 மாநிலத்தையும் ஒரே நேரத்தில் கம்பி போட்டு நம்பி தூக்கிறதுங்கிற முடிவில் தற்கொலை தலைவர் ஆதவ் அர்ச்சனா ரெட்டிக்கார் இருக்கார்ல, லாட்ரி காசு அதை வச்சு அவர் இவ்வளோத்தையும் தட்டுறோம், தூக்குறோம், தலையாக கிடப்பா ஆக்குறோம் அப்படின்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போது அவங்க ஒரு கடையில் அந்த போய் வேலை செஞ்சால், இப்போ புதுச்சேரியில் அதுக்கான வேலையை பார்க்கறதுக்காக இப்போ கூட்டம் நடத்த போயாச்சு. புதுச்சேரிக்கு கூட்டம் நடத்துறதுக்கு 4 கூட்டம் 5000 பேர் மட்டும் வரணும். QR கோடெலாம் வேணும். QR கோடு இருந்தால் தான் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். யார் இவர்? ரஷ்ய அதிபர் புதின் வந்திருக்கார். யார்? விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். தற்கூரி கூட்டமே என்னடா என்ன சொல்லனே தெரியல. உங்கள் விஜய், எங்கள் விஜய்னோடனே அதுக்கு ஒரு இந்த முட்டாத்தனமான கூட்டத்துக்கு QR கோடு பயன்படுத்தி தான் உள்ள போகலாம். இப்போ தான் அவங்களுக்கு புத்தி வந்துருப்போல, முதியோர் வேணாம், அந்த பெண்களில் கை குழந்தையோட யாரோட வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, சிறுவர்கள் வேணாம். இல்லை சிறுவர்கள் வேணாம்னா 5000 தேருமா? சிறுவர் தானே அங்கே இருக்காங்க, இளஞ்சிறார் தானே அங்கே இருக்காங்க. சரி போ, அது போட்டோம், நீ அந்த கூட்டம் நடத்தாமல் போ, நாசமாக போ, அது எனக்கு என்ன. எனக்கு இளவு கொடுத்தவனே வாங்கிட்ட இளவு தந்துட்டு போகிறான். ஆமாம், ஆறுதல் வாங்கிட்டு போகிறான். அரசு 10 லட்சம் கொடுத்துருக்கு, என்னத்துக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக கொடுத்தாங்கன்னு தெரியல. மின்னல் தாக்கி ஆடு மேய்க்க பொம்னாட்டி செத்து போகிறான். அப்போம்லாம் அரசு என்ன பண்ணுது? அவனும் 1 லட்சம் 2 லட்சம். சரி, ஆக்சிடென்ட்ல செத்து போகிறான், 2 லட்சம் தான் கொடுக்கும், அதெல்லாம் 3 லட்சம் தான் கொடுக்கும். என்ன அநியாயம்? அவன் ஒரு பிராணப்பட்டு போகிறான், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவனுக்கு 10 லட்சம் கொடுக்க மாட்டியா? விஜய் போகிற கூட்டத்தில் நஞ்சு சேர்த்தா தான் 10 லட்சம் கொடுப்பியா? என்ன அரசியலுங்க? எதுக்கு 10 லட்சம் கொடுக்க? திமுக அரசு தான் கேட்கணும், எதுக்கு 10 லட்சம் கொடுக்க? ஏன் கொடுத்த? நீ அவசரமாக கொடுத்துட்ட, நல்லதாக போச்சுன்னு வாங்கிட்டான். அவன் 20 லட்சம் தரணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணி அவனை துதி போடணும். அவன் என்ன பண்ணான்? சிபிஐ வசம்
கேஸ் போயிடுச்சு, எல்லாம் ரைட்டு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மக்களை வந்து நம்ம சிபிஐட்ட நமக்கு எதிராக எதையும் சொல்லாத அளவில் பார்த்துக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த டைம் பார்த்து 20 லட்சத்தை ரிலீஸ் பண்ணலாம். அப்படியே மகாபலிபுரம் வா, நான் உனக்கு ஆறுதல் தரேன், வாங்கிட்டு போன்னு சொல்லி கையில் விழுந்தானா காலில் விழுந்தானா அது தெரியாது. அது தகவல் தானே, தகவல் தெரியுமா தெரியாது. ஆனால் என்ன பண்ணுதான், ஏதோ ஒரு வகையில் மிரட்டிருப்பான்ல, அழுது மிரட்டினானோ இல்லை தொழுது மிரட்டினானோ எப்படியோ மிரட்டி விட்டான். அந்த மக்கள் எனக்கு விஜயை பார்த்துட்டேன்னா அதே நிம்மதி. ஒரு பொம்னாட்டி சொல்லுது, என் பிள்ளை வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கு, நான் விஜயை பார்க்க வந்தேன், தலைமை விஜயை பார்க்க வந்தேன். அடா பொம்னாட்டி, எந்த தமிழ்நாடுக்கு நாசமாக போச்சு, கவலையா இருக்கா? கவலை இல்லை, நமக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது திராவிட மாடல் அரசுக்கு தான் அதை பற்றி வந்து விஜயை வளர்த்து விட்டவங்களே அவங்க தானே. ஆமாம், அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு வளர்த்து விட்டதே அவங்க தானே. பிறகு எதிர்த்தரப்புக்குள்ளே போனவங்க குத்தத்தை குடையதுன்னா என்ன செய்ய முடியும்? குத்தத்தான் செய்யும், குடையத்தான் செய்யும். அதுக்காக அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எப்படினாலும் திரும்பவும் திமுக தான் ஆட்சி கட்டில் வரும் என்பது 100% உறுதி. ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ இந்த கறிவெறியம் கடிச்சான் பார்த்தீங்களா, அது தருமபுரியில் பாலக்கோட்டில் அந்த கறிவெறியை பிடிச்சி கடிக்கான். வீடியோ சைடில் ஓடுறா பாருங்கள். இந்த கறிவெறியை இந்த மாதிரி கசியை போய் கடிக்காங்க. இது நியாயமா? இது ஒரு சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறைன்னு வெளிநாட்டில் இருந்து வந்தாங்களா இல்லை வானத்தில் இருந்து இறங்கி வந்துட்டாங்களா? நம்ம அங்காளி பங்காளியாக தானே இருப்பான், நம்ம சொந்தக்காரனாக தானே இருப்பான். உனக்கு சொந்தக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், எனக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், அதெல்லாம் சித்தப்பனுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், அதெல்லாம் மன்னிக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், யாருக்கும் ஒருத்தருக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம்ல. அவனை போய் கையை கடிக்கிய, வெறி கொண்டு கடிக்கிய, இந்த வெறி பிடிச்ச கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டை ஆட்டப்புறன்னா என்னது ஆட்டுவ? இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இந்த மாதிரியா செய்வான்? ஒழுங்கு கெட்டு போச்சா? அனுமதி கொடுக்கல, ஒழுங்கு இல்லை இவன்கிட்ட, இவன் போராட்டத்துக்கோ இல்லை இவனுடைய கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா உடனே போகிறான். எங்கே போகிறான்? எனக்கு இருக்கு ஹைகோர்ட், நான் என்ன போய் கேட்டாலும் உடனே ஆர்டர் போட்டு தந்துடுவான் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. அவன் கூட்டம் எடுத்துட்டு, அரசியல் கட்சி பதிவு பெற்ற கட்சி கூட்டம் எடுத்துட்டு உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற. கொஞ்சம் பெரிய இடமா தேர்ந்தெடுத்து கூட்டத்தை நடத்தணுங்கயா, எவ்வளோ பேர் வருவான்னு கரெக்டாக ஓரளவு தோராயமாக சொல்லணுங்கயா, பாதுகாப்பு வசதியாக அந்த மக்களுக்கு வார மக்களுக்கு தண்ணி வண்ணி கொடுக்கணுங்கயா, அவங்க ஒதுங்க பதுங்கிறதுக்கு இடம் வேணுங்கயா, அதுக்கெல்லாம் இவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அரசியல் கட்சி நடத்த அவனுக்குலாம் அவன் தொண்டர்களை பற்றி கவலை, உனக்கு என்ன கவலை? நீ இந்த ரூல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு போடு. அவன் நிறைவேற்றாமல் போகிறான். அவன் எதை நிறைவேற்றான் உனக்கு என்ன? அவன் 40 பேர் இருக்கிற சாவடிக்கா இல்லை 400 பேரை சாவடிக்கா? அவன் நடத்த கூட்டத்தில் சாவு இல்லாமல் என்னைக்கு இருந்துச்சு? நீ அனுமதியை கொடு அப்படின்னு ஹைகோர்ட்டு உடனடியாக உத்தரவு போட்டு. ஆனால் வேற என்ன, நமக்கு தனிப்பட்ட பிரச்சனை உள்நுழைக்க வேண்டியிருக்கு. கற்ப கிரகத்தில் போய் நான் தீவன் ஏற்றுவேன் அப்படின்னா அதுக்கு எந்த குற்றம் முடியவே முடியாது. அது அவள் தான் ஏற்றுவான். ஏன்னா அவள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச எச்சிலையில் உருண்டாதான் உனக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு உத்தரவு போடுவாள் அவள். அப்படிப்பட்ட அவள் ஹைகோர்ட்டில் நிரம்பியிருக்காள். அதுவும் நம்ம மதுரைக்கோட்டில் நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் வாழ் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சவுச்சங்கரை வந்து கொஞ்சம் அப்படி நெட்டியை கழட்டி சட்டியை கழட்டினவர். அந்த வகையில் அவரை நமக்கு பிடிக்கும். ஒரு வகையாக அவனை ஃபேமஸ் பண்ணி விடணும்னு அதை செஞ்சாரா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இலை நீ வந்து தேவையில்லாமல் அவதூறு பரப்புத அப்படின்ட்டு அவன் பேசினது பூரா அவதூறுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நீதிபதி மேலே பரப்பாத, உனக்கு விமர்சனம் இருந்தால் வை வேண்டாங்களே, ஆனால் அவதூறை பரப்பாத அப்படின்னு சொல்லி ஒரு ஷூமோட்டாக வழக்கு எடுத்து உடனே ஜெயிலுக்கு தள்ளினதில் அவர் பழைய அதெல்லாம் அவரால் நம்ம பாராட்டணும். ஆனால் இந்த கறிவெறி கடியனை வந்து அரசு வந்து அப்படி
இந்த எச் ராஜாவை நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவனை வந்து தனியாக அப்படி கூட்டிகிட்டு போய் இப்போ அரெஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, தனியாக கூப்பிட்டு போய் அவனுக்கு பாடம் நடத்தணும். அப்பா இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாடா தம்பி, அரசியலில் இப்படிலாம் பண்ணக்கூடாடா, நீ பெரிய தலைவனாக வரணும், இப்போ நாளை ஜனாதிபதியாக கூட ஆகணும். இப்படி கறிக்கு அளந்து போயிட்டு அது மனுஷ கறிக்கு அளந்து போய் அது காவல்துறை கறிக்கு போய் அளந்து போய் கிடைக்கியடா, வழியில் நாயை விட கேவலமாக இருக்கியடா, நாய்க்கு பிறந்தவனாடா நீ அப்படின்ட்டு பாடத்தை தனியாக நடத்தணும். அதுக்காக வந்து பார்த்து போகலாம் வலிக்கு விளையாண்டான். ஐயய்ய அதெல்லாம் எதுக்கு, நரம்பாக எண்ணுங்கன்னா சொல்லுவோம், அதெல்லாம் காவல்துறைக்கு தெரியும், ஆனால் செய்ய மாட்டேங்காங்க. இப்போ சமீப காலமாக செய்ய மாட்டேங்காங்க. எல்லாம் அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பண்ண அங்கே ஆசிரியர் தவிர நம்ம சாத்தாங்குளத்தில் 2 பேரை காவல்துறை அடிச்சே குடிச்சில்ல கொரோனா காலத்தில், அந்த கடையை மூடலைன்ட்டு. அதுக்கு பிறகு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு விட்டார். அதனால அவர்கள் வந்து யாரையும் நீர் கூட சொல்றது கிடையாது. யோ என்ன ஐயா, தப்பு பண்ணாதங்க ஐயா, நாங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம் ஐயா அப்படின்னு இப்படி தான் பணிவாக பேச வேண்டிய நிலைக்கு காவல்துறையை தள்ளி வச்சிருக்கோம். தள்ளி வச்சிருக்குது யாரு, போராடுவதை நம்ம தான். 2 பேரை கொண்டு அது கொண்டு தப்புத்தாமியா, அது அவர்களை கண்டிங்க வேண்டாங்களே. ஆனால் அத்துமீறி சட்டத்தை கையில் எடுத்து காவல்துறை செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் அத்துமீறி காவல்துறையை பிராண்டு தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் இருந்தால் செஞ்சு விடணும்ல. அதுக்கும் காவல்துறையை கைகளை கட்டி போட்டு சட்டப்படி நீர் ஒரு அரெஸ்ட் போடுமையா, அப்படியே கோர்ட்டில் கொண்டு ஒப்படைமையா அப்படின்னா என்னையா அர்த்தம்? அவருக்கு கடிப்பட்ட வேதனைக்கு இடம் எனக்கு என்னப்போ வலிக்கு, இல்லை வெறி நாயை விட நீ மோசமில்லை, நீ கடிச்சேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் பிள்ளை குட்டி வச்சுருக்கேன்டா அப்படின்னு அந்த காவல்துறைக்கு கோபம் வரும். அவருக்கு வருதோ இல்லையோ, காவல்துறைக்கு வருதோ இல்லையோ, நமக்கு வருது. அதனால தான்